வெல்கம் ஆல். பைனரி சர்ச். ஓகே, பேர்லேருந்தே தெரியுது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஏன்னு ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த அரேயில் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் எனக்கு இந்த 11ங்கிற எலமெண்ட்டோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? ஸோ பொசிஷன் தெரியணும், அதுக்கான இது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ எடுத்துக்கோங்க. அதில் சில ஃபைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் தேடணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணி இருந்தால் தான் இந்த இடத்துல இந்த ஃபைலில் நான் என்னோடய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பைனரி சர்ச். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற ஒரு வேரியபிளில் சில இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராமில் எப்படி ஆரம்பிக்கும்? பொசிஷன்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்குமா? 0 1 2 3 4 5 6 7 பொசிஷன்ஸ் இருக்குது. பட் டோட்டலாக இருக்க எலமெண்ட்ஸோட நம்பர் n is equal to 8. ஓகேவா? நம்பர் 8 பட் பொசிஷனுக்கு 7. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளவு? 0. லாஸ்ட் எலமெண்ட் என்ன? is equal to 7. இப்போது மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா மிடில் எலமெண்ட் is equal to n divided by 2 or first plus last by 2. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 0 plus 7 by 2 is equal to 4.5. ஸோ இந்த இடத்துல இந்த 0.5ங்கிறது கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாக இன்டீஜர்ஸில் இருக்குது. ஓகேவா? இன்டீஜர். ஸோ அதனால் 4. இப்போது ஃபோர்த் எலமெண்ட்டில் என்ன நம்பர் இருக்குது? 13. ஸோ அப்போ மிடில் எலமெண்ட்டுங்கிறது என்ன? 13. இப்போது இதில் e is equal to 11. அதாவது இந்த ஈங்கிறது நான் யூசரோட இன்புட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இஃப் மினிமம் எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு ஐ. ஐனா என்ன? 0. ஸோ அப்போ மினிமம் எலமெண்ட்டு ஐயா இல்லை, இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ. நாட் ஐனா அப்போ என்ன அர்த்தம்? அது ஜேன் தானே அர்த்தம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறப்ப t is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரி வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ t is equal to t என்னன்னு சொல்லிட்டேன்? 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் t is equal to a of min. a of minங்கிறது இந்த இடத்துல என்னென்ன ஆயிடுது? ஜேன்னு ஆயிடுது. ஸோ அப்போ a of ஜேங்கிறது எத்தனை? ஓகேவா? a of j. ஜேவோட வேல்யூ எத்தனை? 1. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும்? 3. ஓகேவா? ஸோ அப்போ 3 is equal to a of i. ஐயோட வேல்யூ எத்தனை? 0. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 5 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 is equal to t அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஏதோ ஒரு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வேரியபிளில் என்ன இருக்குது? 5 இருக்குது, 3 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதை முன்னாடி கொண்டு வரணும், இதை பின்னாடி கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு டப்பா க்ரியேட் பண்ணுறோம். டீங்கிற டப்பா. அந்த டப்பாவில் நம்ம 3 எடுத்து கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? இந்த இடம் காலி ஆயிடும். ஸோ அப்போ 5 எடுத்து கொண்டு போய் இங்கே வச்சுருவோம். அப்போ இந்த இடம் என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 3 ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இது இப்போ என்ன பண்ணிடும்னா இந்த லூப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்க 5 3 1 2 4 எப்படி இருக்குன்னா 3 5 1 2 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு லூப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த நம்பரும் இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பரான்னு பார்க்கும். ஆமாம், பெரிய நம்பர். அப்போ நெக்ஸ்ட்டு போயிடும். இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பரான்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ அதுக்கு ஒரு லூப் ரன் ஆகும்.
ஸோ அப்போ என்ன ஆகும், இதுக்கடுத்து என்ன ஆகும், 3 1 2 4 அப்படின்னு வரும். 3 5 1 2 இப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போது திருப்பி முதல்ல வந்து வரும். 3ஐ விட 1 பெருசா இல்லை. ஸோ அப்போ திருப்பி இந்த லூப் ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும், 1 3 5 2 4ன்னு ரன் ஆகும். ஓகேவா? இப்போ கரெக்டாக? இப்போயும் கரெக்ட் இல்லை. ஸோ எப்போ இந்த லூப் வந்து 1 2 3 4 5ன்னு கரெக்டாக வருதோ அது வரைக்கும் இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருந்து கடைசியில் நமக்கு என்னென்னா ஒரு சார்ட்டடான அரேவை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, அரே க்ரியேட் பண்ணியாச்சு, அரேவை சார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இன் சி ப்ரோக்ராம், நம்ம சி ப்ரோக்ராம்னால் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல தான் #standard input output .h. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு மெயின் ஆஃப் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான வேரியபிள்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு அரே வேணும். ஸோ அப்போ அந்த அரேவை க்ரியேட் பண்ணினா தான் நமக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸ் வேணும் அந்த எலமெண்ட்ஸோட பொசிஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு அந்த அரேயில் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும் அதையும் சொல்லி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேன்எஃப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோமா, அதுக்கானதும் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து அரேவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அரேவோட லிமிட் என்ட்ரு பண்ணி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த வேலை நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ண அரேவை வந்து சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான இதுதான் இது. இப்போ வந்து அரே வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு அன்சார்ட்டட் அரேவை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ A = 5 3 1 2 4. இது வந்து ஒரு ஆர்டர்லையோ சார்ட் பண்ண இதுலேயோ இல்லை. ஸோ இப்போ நம்ம கோடிக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபார் I = 0, I must be less than n-1, I plus is equal to 1. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். ஐ வந்து எப்படி இருக்கணும், n-1. இதில் என்னங்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து லூப்புக்குள்ளே எடுத்துக்கலாமா. ஸோ ஃபார் லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐயை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஐ வந்து என்ன, 0 லெஸ் தென் என்னங்கிறப்ப இந்த இடத்துல என்ன ஒன்று வரும், 5. 5 - 1ங்கிறப்ப என்னென்னு இருக்கும், 4ன்னு இருக்கும். ஸோ 0 விட 4 வந்து பெருசு. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் என்ன, ட்ரூ. நெக்ஸ்ட்டு லூப்புக்குள்ளே வந்துடும். லூப்புக்குள்ளே மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இந்த இடத்துல நம்ம ஐயை என்னென்னு எடுத்திருக்கோம், 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும், 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்குள்ளே இதுவும் இதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லூப்புக்குள்ளே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் j இஸ் ஈக்குவல் டு I + 1. ஐ என்ன, 0 + 1. இப்போ 0 + 1 என்ன, j இஸ் ஈக்குவல் டு 1. j லெஸ் தென் என்ன எத்தனை, 5. ஜேங்கிறது என்ன, 1. 5ஐ விட 1 கரெக்ட், சின்னது. ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த லூப்புக்குள்ளே உள்ளே போயிடும். இஃப் a ஆஃப் மின், a ஆஃப் மின்னா என்ன, ஐனா என்ன. ஸோ அப்போ a ஆஃப் 0th பொசிஷனில் இருக்குது greater than or equal to a ஆஃப் j என்ன, jோட வேல்யூ என்ன, 1. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா a ஆஃப் 0ன்றது என்ன, இது வந்து 0th பொசிஷன், இது வந்து ஃபஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன், இது வந்து தேர்ட் பொசிஷன், இது வந்து ஃபோர்த் பொசிஷன். ஓகேவா? ஸோ அப்போ a ஆஃப் 0ங்கிறது என்ன, 5. a ஆஃப் 1ங்கிறது என்ன, 3. a ஆஃப் 0th பொசிஷனில் இருக்குது என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? a ஆஃப் 0th பொசிஷனில் என்ன இருக்குது, 5. ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது, 3. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கப்போ என்னென்னா மினிமம் எலமெண்ட் வந்து ஜேவாக இருக்கும். அப்போ மினிமம் எலமெண்ட், ஸோ அப்போ மின் இஸ் ஈக்குவல் டு
என்ன ஜே ஜே இங்கே எத்தனை 1 ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் இருக்கிறது தான் என்னது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிறது தான் என்னது சின்ன எலமெண்ட். ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே வாங்க இஃப் மினிமம் எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் பெரிய நம்பரா சின்ன நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லாம் வந்து கடைசியில் வச்சுட்டு சின்ன நம்பர்லாம் வந்து முன்னாடி வச்சுட்டு அப்போ பெரிய நம்பர்னால் லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஸோ அதனால் லாஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படி சொல்லி கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 0ன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட்னா என்ன n, அந்த n-1ங்கிறது என்னவாக இருக்கும், என்னங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதில் -1 பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிருமா. ஸோ அதனால தான் லாஸ்ட் வந்து n-1 அப்படி சொல்லி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் லாஸ்ட் எலமெண்ட் டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியும், லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியும், மிடில் எலமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியும் ஓகேவா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகேவா, இப்போது while first element less than or equal to last element, இப்போ வந்து 1 2 3 4 5 அப்படி சொல்லிட்டு ஒரு இது வந்து சார்ட்டடான ஒரு அரே வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா. என்ன பார்க்கும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை விட லாஸ்ட் எலமெண்ட் பெருசான்னு பார்க்கும். ஆமாம் பெருசு தான். அப்போ என்ன ஆகும், லூப்புக்குள்ளே வந்துடும். E is equal to a of mid. இப்போ E வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன், யூசர் இன்புட் கொடுக்குற நம்பர் வந்து 4. இப்போ இந்த 4ஓட இண்டெக்ஸை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம் ஓகேவா. அப்போ 4 is equal to a of mid. மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 2.5. இதில் 2 மட்டும் தான் எடுத்துப்போம் பிகாஸ் இட் இஸ் அ இன்டிஜர் ஓகேவா. ஸோ அப்போ செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது 3. அப்போ இதில் பார்க்கலாம் 4 3 ஈக்குவலாக கிடையாது, இந்த இது ரன் ஆகாது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடும், எல்ஸ்க்கு வந்துடும். ஸோ 4ஐ விட 4 less than 3 அப்படின்னா இதுவும் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும், எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டோட வேல்யூ எத்தனை 0, மிடில்ங்கிறது என்ன இங்கே இருக்குது 3 + 1 என்ன 4. அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுது ஓகேவா. இது ரன் ஆகும், பட் இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, இது பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். இது என்ன பண்ணும், இதை வந்து 2ஆக பிரிச்சுருக்குமா, 2ஆக பிரிச்சுட்டு என்ன பண்ணுன்னா இப்போ இதை தனியாக இது பண்ணும், சார்ட் பண்ணி சர்ச் பண்ணும், இதில் தனியாக சர்ச் பண்ணும். ஸோ அப்போ இங்கே இதில் ஃபஸ்ட் எது 0, இதில் லாஸ்ட் எது n-1, இதில் 3 இருக்குங்கிறப்ப செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது தான் வந்து லாஸ்ட்டு. சொல்கிறது புரியுதா. இப்போ 1 2 3ங்கிறத ஒரு தனியாகவும் 4 5ங்கிறத தனியாகவும் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை இஸ் ஈக்குவல் டு 1, லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n-1, 3 - 1ங்கிறப்ப என்ன 2. ஸோ 0 1 2 இதில் வந்து பார்க்கும், இதில் வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரும். இதில் என்ன பண்ணும், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இ என்ன வரும், E is equal to a of mid. இதில் மிடில் எலமெண்ட் என்னன்னு பார்க்கணும். அப்போ 0 + 2ங்கிற 0 + 2 டிவைட் பை 2 is equal to 1. அப்போ இந்த எலமெண்ட்டை பார்க்கும், 1ல் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 is equal to 3 ஆனால் கிடையாது. ஸோ இது ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு அப்போ இந்த இதுக்குள்ளே வந்துடும் 4 5. இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இது, லாஸ்ட் எலமெண்ட் என்ன இது. ஸோ அப்போ 4 + 0 + 1 0 + 1 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும் 0.5. 0th பொசிஷன் என்ன இருக்குது 4. ஸோ இது ஈக்குவல் டு இது. ஸோ அப்போ இந்த இது என்ன ஆகிடும், கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ கடைசியில் வந்து நமக்கு என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். 4th இண்டெக்ஸ் தான் வந்து 4 இருக்குது அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணிடும்.